அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்கள் ஒரு நிகழ்வை எடுத்து சொன்னார். என்எஸ்கே அவர்கள் மும்பைக்கு செல்லும் பொழுது அவருக்கு பால்கன்னு சொல்றது அவருக்கு சொல்ல தெரியல. மும்பையை சார்ந்திருக்கின்ற ஒரு மனிதனே எனக்கு பால்கன்னு கேட்கறான், அவனுக்கு புரியல. அவன் என்னன்னு புரியாம ஹிந்திலேயே அதை கேட்டுட்டே இருக்கான். அப்புறம் என்ன பண்ற, ஒரு பேப்பரை எடுத்து அதுல ஒரு மாடை வரைந்து அந்த மாடோட மடியை வரைந்து அதை கறக்கிற மாதிரி செஞ்சு பால் வேணும்னு அப்படி சொல்லும் பொழுது ஓ தூத் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அண்ணன் மிக நகைச்சுவையோடு சொல்றாரு, 8 மணிக்கு அவன் பால் கேட்டவன் 12 மணிக்கு தான் அந்த பாலையும் அவனுக்கு வந்துச்சு என்று சொன்னால் இது மொழிக்கான ஒரு பிரச்சனை. இதுக்கு பேசாம மில்க்னு சொன்னா கூட அவனுக்கு புரிஞ்சிருக்கும் போல இருக்கே என்று அவர் உரையாற்றி அமர்ந்தார். அப்ப நான் உரையாற்றும் போது நான் சொன்னேன், இதனாலதான் எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதுமானதாக இருக்கின்றது. தாய்மொழியை நாம் சிந்திப்போம். உலக மொழியாக இருக்கின்ற ஆங்கில மொழியில நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். அது போதுமான ஒன்றாக இருக்கிறது. தூரமாக போகட்டும், பால் பக்கத்துல வரட்டும், அனைவருக்கும் தெரிந்த மில்க் மீடியமாக இருக்கட்டும் என்று நான் உரையாற்றும் போது நான் சொன்னேன்.